விஜய் மனசுலயே பாஜக இருக்கு, அது மட்டும் உறுதியா இருக்கு. நேத்து பாஜகவுடைய வேட்பாளர் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. இல்ல அரசியல் இப்பதான் வந்திருக்காரு. விட்டுடுங்க, விமர்சிக்கிறது பத்தி இல்ல, அரசியல் தெரிஞ்சவங்களை பத்தி நம்ம பேசலாம். அவர் நேத்து தான் வந்திருக்காரு. நேத்து ஒரு இடத்துல அவருடைய யாருக்கு வாக்கு சேகரிக்க போறோம்னா அவரு பேர் சொல்லாம எந்த கட்சியில இருக்கிறத ஒரு வேட்பாளரோட பேர் வேற சொல்லிட்டு போயிட்டாருல. மனசுல நாங்க இருக்கோம், அது மட்டும் உறுதியா இருக்குல்ல. விஜய் மனசுலயே பாஜக இருக்கு, அது மட்டும் உறுதியா இருக்கு. நேத்து பாஜகவுடைய வேட்பாளர் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. அது வரைக்கும் செல்வம் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. அதான் மணலி தொகுதியில செல்வம் பேர் தானே பேர் சொல்லிட்டு போனாரு. அது வரைக்கும் எங்களுக்கு அப்போ எங்களை நம்பிதான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வலுப்படுத்துறதுக்காக பிஎம் வேணும்னு சொல்றாரா? இல்ல அதுதான் சொல்றேன். அப்ப எதுக்கும் இப்ப எப்படி நாங்க ராகுல் காந்தி பார்த்துட்டு எங்களுக்கு மிகப்பெரிய வலிமை ராகுல் காந்தி சொல்றோம், சரிங்களா? அப்போ இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. பிரதமர் மோடி எங்க வந்தாலும் அது திமுக வெற்றி கிடையாது. இந்திய தேசத்துக்கு, தேசியோட மண்ணுக்கு தான் வெற்றி. அதுதான்